ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மோனோஃபோபியா அல்லது ஆட்டோஃபோபியா இல்ல ஐசோலோஃபோபியா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த ஃபோபியாக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தனிமையில இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஃபோபியா. அதாவது பயம். நம்ம தனிமையா ஆயிடுவோமோ அப்படிங்கறது நினைச்சுதான் இந்த பயமே. ஸோ இந்த மாதிரி மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஐயோ நான் இவங்களை வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா நான் வாழ்க்கையில் தனியாக இருந்துருவேனான்னு முக்கால்வாசி ரிலேஷன்ஷிப்ஸில் தான் இந்த ஃபோபியா வரும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பவுஸ் போயிட்டாங்க அப்படிங்கிறதுனா தனிமையில் இருக்கணுமோ அப்படிங்கிற அந்த ஃபியர் இருக்கும். இல்லை குழந்தைங்களோ ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் தே வில் லீவ் த ஹவுஸ் அண்ட் கோ இல்லையா. ஸோ எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதாவது நம்மளோட வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்து வேற யாரும் இல்லாமல் குழந்தைங்க எதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிறது. ஸோ அதுக்கு எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம். ஆனால் அதில் அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இதில் ஒத்தரா மாட்டிக்கிற போது ஐயோ என்ன பதட்டம் இருக்குமோ, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி மற்றவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எல்லாம் சிந்தனையினால அவங்களுக்கு பேனிக் அட்டாக்ஸ் இருக்கும். இதனாலேயே ரொம்ப சோகமா இருப்பாங்க. ஒரு மாதிரி ஐசோலேட்டடா ஆயிடுவோமோ அப்படின்னு நினைச்சே தன்னை தானே ஒதுக்கிப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு வாட்ச்ஃபுல் சிம்டம்ஸாக நம்ம பார்க்கணும். ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, சடனாக அவங்க பேசலை, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐசோஃபோபியா இல்லை நம்ம மோனோஃபோபியா ஆட்டோஃபோபியா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, யாராவது தனியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனா அந்த ஃபோபியாவில் இருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போவாவது ஒரு நாளைக்கு கால் பண்ணி பேசலாம். ஏதாவது ஒரு லஞ்சோ டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ சேர்ந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட போயிட்டு சாப்பிடலாம். அவங்கள வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது ஒரு குரூப்பாகவே நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி என்கேஜ் பண்ணிக்கலாம் அவங்கள. ஸோ அந்த ஃபியர்லேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவாங்க. ரெண்டாவது ரொம்பவே முக்கியமானது, ஆத்மார்த்தமாக சரி போய் தான் பார்க்க முடியலன்னா ஆத்மார்த்தமாக மனசை திறந்து பேசுகிற ஒரு நபர் இருக்காங்கங்கிற அந்த ஃபீலிங் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ அவங்க எப்போ வேணால் நம்மளை கால் பண்ணலாம், நம்மள்ட்ட பேசலாம், நம்மள்ட்ட சும்மா அதாவது எதுவும் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இதை தான் பேசணும் அப்படிங்கிறது இல்லாமல் என்ன வேணால் பேசுறதுக்கு ஒரு நண்பர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபீலை நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஐசோஃபோபியா உங்களுக்கு நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ், இப்போ சோஷியல் கேதரிங்ஸ்லையும் இருக்கும், இல்லை நம்ம கரியர் கிராஃப்லேயும் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ சோஷியல் கேதரிங்ஸில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா சில பேர் கலகலான்னு இருப்பாங்க, அவங்க எல்லாரோடையும் இப்படியே அந்யோன்யமாக மிக்ஸ் பண்ணி அப்படி இருந்துருவாங்க. ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு அவங்க ரொம்ப ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் சும்மா அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. ஒரு அவங்களோட பர்சனலாகவே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளை நம்ம தான் சியர் அப் பண்ணணும். நம்ம அவங்கள ஒரு இன்க்ளூசிவாக நம்ம எடுத்துக்கணும் நம்மளோட சமுதாயத்தில். ஸோ அப்படி இருந்தோம்னா தான் நம்ம அவங்களுக்கு நிஜமாவே ஒரு நல்லது செய்கிறோம். ஸோ ஒரு சைக்கோ தெரபிஸ்டாக நான் இதை யோசிக்கும் போது நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாரோட ஒற்றுமையாக ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அதை மட்டும்தான் நம்மளால முன்னாடி போக முடியும். ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் இது செஞ்சேன் நீ எனக்கு அதை செய்ய அப்படிங்கிறது நம்ம அந்த ஒரு கால்குலேட்டிவ் பேசிஸில் தான் நம்ம பழக்கிறோம். அப்படிங்கிறதுனா நம்மளோட லைஃப் ரொம்பவே நல்லா போகாது. ரைட்டா இல்லைங்களா? யாரும் நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு அன்பு கொடுக்கலாம், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அண்ட் இந்த ஃபீலிங்கை நம்ம அதாவது நான் இருக்கேன் உனக்காக, ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இது நிறைய மக்கள் இருந்தாலும் அவங்க தனிமையாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் ரீச் அவுட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள்.